நேத்து பார்த்த செஷன் ஓகேங்களா? நேத்து பார்த்த செஷன் என்ன அப்டின்னா, ஜஸ்ட் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில என்ட்ரீஸ் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட என்ட்ரீஸ் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில, அடிஷனலா நம்மளுக்கு பேங்க் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அந்த ஸ்க்ரீன்ல நம்ம பேங்க் அக்கவுண்டோடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக் மூலமா பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செக் நம்பர் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து குடுக்கலாம். இதுவே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. அத நம்ம வந்து ரெஃபரன்ஸஸா நம்ம வந்து குடுத்துக்கலாம். தென் ஃபேவரிங் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபேவரிங் நேம் இன் தி சென்ஸ் நம்ம வந்து ரெண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணோம். அது யாருக்கு நம்ம அந்த ரெண்ட் குடுத்தோம்? யாரோடைய நேம்ல நம்ம அந்த ரெண்ட் குடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நேத்து செக் பண்ணோம். ஓகேங்களா? ஐ மீன் அ அத எப்படி நம்ம ஃபீட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அத திரும்ப நம்ம வந்து ரீகால் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ண என்ட்ரீஸ எடுத்து பார்க்கிறதுக்கான ரிப்போர்ட் வந்து டே புக், வவுச்சர்ஸ்க்கு கீழயே வந்து டே புக் குடுத்திருக்காங்க. டே புக் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. இங்க நம்ம வந்து லாஸ்ட்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் எந்த வரிசையில நான் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணேன். எந்த என்ட்ரி நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கடுத்த 2வது என்ட்ரி என்ன, 3வது என்ட்ரி என்ன அப்படிங்கிறத நான் லைனிங்ல கொண்டு வரணும். ப்ராப்பரா நான் வந்து லைன் பண்ணணும் அல்லது சார்ட் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அத. SORT சார்ட் அப்படிங்கிறது. சார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல F12 நீங்க பிரஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டிங் மெத்தட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இன் சீக்வென்ஸ் ஆஃப் என்ட்ரி. இன் சீக்வென்ஸ் ஆஃப் என்ட்ரி இன் தி சென்ஸ் நம்ம வந்து எந்த ஆர்டர்ல நம்ம என்ட்ரி நம்ம ரெக்கார்ட் பண்ணோமோ, அந்த ஆர்டர்லயே எனக்கு ரெக்கார்ட் ஆகணும். ஐ மீன் அந்த ஆர்டர்லயே எனக்கு என்ட்ரி வந்து எனக்கு ஷோ ஆகணுங்கிறதுனால, இன் சீக்வென்ஸ் ஆஃப் என்ட்ரி நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண என்ட்ரில இருந்து லாஸ்ட் ரெக்கார்ட் பண்ற என்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு வரிசையா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அலைன் ஆயிடும். ஸோ இத எப்படி நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா, F12 லாஸ்ட் சார்ட்டிங் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து இன் சீக்வென்ஸ் ஆஃப் என்ட்ரி குடுத்து இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து எப்படி டேலி வந்து சார்ட் பண்ணும் அப்படின்னா, டேட் அஸ் வெல் அஸ் வவுச்சர் டைப் உடைய நம்பர பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, சாரி வவுச்சர் டைப் உடைய நேம பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டேலி சார்ட் பண்ணும். பட் நாம எந்த என்ட்ரி நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம், 2வது என்ட்ரி ரெக்கார்ட் பண்றதுக்கு இப்ப நம்ம பார்த்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. ஓகே. லாஸ்ட்டா நேத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கான்ட்ரா வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். பிசினஸ்ல இருக்கக்கூடிய கேஷ பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, பேங்க் டெபாசிட்டட் இன்டூ பேங்க் சாரி கேஷ் டெபாசிட்டட் இன்டூ பேங்க் அப்ப நம்ம சொல்றோம். அதுக்கான ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கவுண்ட். இத நம்ம கான்ட்ரா வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேங்க் மூலமா நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, பேமெண்ட்ல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ட நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். அ எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரெண்ட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காமிச்சிருக்கேன். அட் த சேம் டைம்ஸ் பிசினஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில பிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஏர் கண்டிஷனர் அஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஸோ இந்த மாதிரியான அசெட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரே வவுச்சர்ல நம்ம வந்து மல்டிபிள் பேமெண்ட், செக் பேமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிரான்சாக்ஷன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேமெண்ட் வந்து நம்ம பேங்க் மூலமா பண்ணியிருக்கோங்கிறதுனால, தென் இங்க நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, பேங்க் அலோகேஷனுக்கான ஸ்கிரீன் நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுறத பார்க்க முடியும். ஸோ நான் வந்து பேங்க் மூலமா நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல பேமெண்ட் வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேங்க் மூலமா நம்ம ரிசிப்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, பேங்க் மூலமா நம்ம ரிசிப்ட் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம பேங்க் யூஸ் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கமிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு பர்ட்டிகுலர் அ ஒரு ஏஜென்சிட்ட இருந்து நம்ம கமிஷன்ஸ்ங்கிறது வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அது ஒரு பர்ட்டிகுலர் பிசினஸ்ட்ட இருந்து நம்ம கமிஷன் வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம இந்த ரிசிப்ட்ட நீங்க வந்து வவுச்சர்ஸ் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிறீங்க. இங்க F6ல நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ F6ல கிரெடிட் அப்படிங்கிறது கமிஷன் ரிசீவ்டு அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் இன்கம் நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ஒரு ₹25,000 நம்ம வந்து கமிஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்றேன். அடிஷனலா எந்த ஆப்ஷனும் எனக்கு கேட்கல. டைரக்ட்டா கர்சர் வந்து என்ன பண்ணிருது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு மூவ் ஆயிடுது. பட் இங்க நான் எந்த என்ட்ரியுமே குடுக்கல. டேலி என்ன பண்ணிருது அப்படின்னா, அதுவே வந்து நம்மளுக்கு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருது. அதுவா கேஷ நம்ம வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருது. இது எதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு வருது டேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கமிஷன் வாங்குனது வந்து கேஷ் மோட் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கேஷ் மோட்ல வாங்குனதால டிஃபால்ட்டா கேஷ் இன் டேலி எடுத்துட்டு வருது. இன்கேஸ் இந்த டைம் நம்ம கேஷா வாங்கல, செக்கா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம
பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் செக்கை நம்ம எந்த பேங்க்ல நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல நம்ம டெபாசிட் பண்ண போறோமோ அந்த பேங்கை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வருது. ஓகே சார். இப்ப இந்த இடத்துல பேங்க் குடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல அமௌண்ட் குடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன் அப்பியர் ஆகுது. இந்த ஸ்கிரீன் என்ன அப்படின்னா, பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இத பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன். பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியமோ அத பேஸ் பண்ணி டேலி என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது எந்தெந்த ஃபீல்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீல்டோ அத டேலி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சிருது. நாம வந்து மாடிஃபை பண்றதா இருந்தா நம்ம மாடிஃபை பண்ணலாம். சோ ஒரே ஒரு செக் நம்ம வாங்கியிருக்கோம். ஆர்டிஜிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்க நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாத்தணும். நம்மளுக்கு செக்கா தான் குடுத்துருக்காங்க. அத நம்ம கலெக்ஷனுக்கு குடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 25,000 அப்படிங்கிறது செக்குங்கிறது ஃபார்மேட்ல நான் குடுத்துடுறேன். இப்ப ஐஎன்எஸ்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஐஎன்எஸ்டி நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா செக் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம குடுத்துக்க முடியும். சோ அவங்க செக் நம்பர் என்ன குடுத்தாங்களோ அந்த செக் நம்பர நீங்க வந்து இங்க குடுத்துக்கலாம். சோ செக் நம்பர் மினிமம் 6 டிஜிட் வரைக்கும் வந்து செக் நம்பர் இருக்கும். அதோட கம்மியா வந்து நம்ம செக் நம்பர் குடுக்கக் கூடாது. சோ மினிமம் நீங்க 6 டிஜிட் வரைக்கும் சாம்பிள்க்காக நீங்க குடுக்குறதா இருந்தாலும் குடுங்க. அட் த சேம் டைம்ஸ் நீங்க ரியல் டைம்ல நீங்க அக்கவுண்டன்ட்டா நீங்க வொர்க் பண்றீங்கங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த செக் நம்பர் ப்ராப்பரா நீங்க பார்த்து குடுக்கணும். சோ மினிமம் 6 டிஜிட்ல வந்து இந்த செக் நம்பர் இருக்குங்கிறது இப்போதைக்கு பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். செக்கோடைய டேட்ட நம்ம வந்து ஐஎன்எஸ்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. தென் இங்க நம்ம வந்து குடுக்குறது பேங்க் நேம். பேங்க் நேம் இன் தி சென்ஸ் நாம டெபாசிட் பண்ற பேங்க். அதாவது நாம எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா டாப்ல தெரியக்கூடிய HDFC பேங்க். ஓகேங்களா? அந்த லெட்ஜர தான் நம்ம கிரெடிட்ல போஸ்ட் பண்ணோம். சோ நாம டெபாசிட் பண்றது HDFC பேங்க். தென் அந்த பர்ட்டிகுலர் கமிஷன் நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லையா? அந்த கமிஷன் புரொவைட் பண்ணவங்க குடுத்த பேங்க் செக்கோடைய பேங்க் என்னங்கிறத நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இங்க குடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல சும்மா இந்தியன் பேங்க் அவங்க ஒரு இந்தியன் பேங்க் செக் குடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் அப்ப நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு நேம் வச்சிடுறேன். ஓகேங்களா? சோ ஒன்லி இந்தியன் பேங்க் நம்ம குடுத்துடலாம். இப்ப ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேக்குது. ரிசீவ்டு ஃப்ரம் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யாருகிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணோம். ஓகேங்களா? அந்த செக் நம்பருடைய செக்ல அத்தாரிட்டி அதாவது ஐ மீன் அந்த கம்பெனியோட நேம் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர்ல கண்டிப்பா வந்து அந்த கம்பெனி நேம் இருக்கும். அந்த கம்பெனிய நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ரோஸ்வின் டேலி அல்லது ரோஸ்வின் சொல்யூஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. சோ நான் ரோஸ்வின் சொல்யூஷன்ஸ் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பட் நான் இவங்களுக்கு செப்பரேட்டா லெட்ஜர் கிரியேட் பண்ணல. ஏன்னா கமிஷன் தான் நம்ம ரிசீவ் பண்றோம். இவங்க வந்து டைரக்டாவே நம்ம வந்து செக்காவோ, கேஷாவோ குடுத்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, இவங்களுக்கு நம்ம டைரக்ட்டா நான் ரிசிப்ட் வவுச்சரே நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பட் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறத பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரிசீவ்ட் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த நேம நான் வந்து குடுத்துக்கிறேன். அதர்வைஸ் இந்த இடத்துல ரிசீவ்ட் ஃப்ரம் டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன எடுத்துக்குது அப்படின்னா, டாப்ல நம்ம வந்து என்ன லெட்ஜர் நம்ம வந்து போஸ்ட் பண்ணோமோ, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்ன நம்ம போஸ்ட் பண்ணோமோ, அந்த லெட்ஜர் எடுத்துக்கும். ஓகேங்களா? நான் கிரெடிட்ல என்ன லெட்ஜர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கமிஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிற லெட்ஜர் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சோ அத தான் எடுத்துக்கும். வி கேன் சேஞ்ச் ரிசீவ்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். சோ சேஞ்ச் பண்ணி நான் வந்து குடுத்துக்கிறதா இருந்தாலும் குடுத்துக்க முடியும். ஓகே சார். சோ இதுதான் வந்து பேங்க் அலோகேஷனுக்கான ஸ்கிரீன். இதுல மேஜரா வந்து டிரான்சாக்ஷனோட டைப் நம்மளுக்கு கேக்குது. தென் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், இன்ஸ்ட்ருமெண்டோட டேட், பேங்க் நேம், தென் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகேங்களா? இன்கேஸ் இன்னும் இதுல ஒரு சில ஃபீல்டு நம்மளுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஹைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு அடிஷனலா ஒரு சில ஃபீல்டு நம்மளுக்கு வேணுங்கிற பட்சத்துல என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இங்க இருந்தபடியே F12 பிரஸ் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? சோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஷோ ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் குடுத்தோம் அப்படின்னா, ரிமார்க்ஸ்ங்கிற அனதர் நேம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அனதர் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இங்க ஆட் ஆகிறத பார்க்க முடியும். சோ ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த ரிசீப்ட் ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? சோ நம்ம வந்து இந்த இடத்துல செக் ரிசீவ்டு ஃப்ரம் ஓகேங்களா? செக் ரிசீவ்டு ஃப்ரம் மிஸ்டர் அஸ்வின் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குடுக்குறேன். ஓகேங்களா? செக் ரிசீவ்டு ஃப்ரம் மிஸ்டர் அஸ்வின்.
ஸோ இவர் தான் வந்து செக் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. யாருகிட்ட இருந்து அப்படின்னா ரோஸ்வின்ட்ட இருந்து. ஸோ அதனால நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா செக் ரிசீவ்டு ஃப்ரம் அஸ்வின் கூட கொடுத்துக்கலாம். பட் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படிங்கிறது கம்பெனி நேம். ஓகேங்களா? ரோஸ்வின் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் ரிமூவ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு மாறுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ F12ல வேற என்னென்ன நேம் வேணும் அப்படிங்கிறத நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷோ பிரான்ச் நேம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பேங்கோட பிரான்ச் நேம் நம்ம வந்து செட் பண்றோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். நான் ஒன்லி இந்தியன் பேங்க்னு மட்டும் கொடுத்துருக்கேன். அவங்க எந்த பிரான்ச்சோடைய செக் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணலாம். தென் மோட் ஆஃப் இ பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். மோட் ஆஃப் இ பேமெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? உங்களால கெஸ் பண்ண முடியுதா? மோட் ஆஃப் இ பேமெண்ட்னா என்னவா இருக்கும்? இ பேமெண்ட் அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப நம்ம யுபிஐ பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் இ பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மொபைல்ல கூகுள் பே யூஸ் பண்ணியோ அல்லது ஃபோன் பே யூஸ் பண்ணியோ நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். ஸோ அது வந்து யுபிஐ பேமெண்ட் நம்ம சொல்றோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா அது இ பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இ பேமெண்ட்ல ஐஎம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டன்டா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற பட்சத்துல. அதர்வைஸ் நெஃப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா மோட் ஆஃப் இ பேமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் என்ன அப்படின்னா பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீனுக்கு உள்ளேயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி அதாவது F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. தேவையான ஃபீல்டை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அன்வான்டட் ஃபீல்டை நம்ம ரிமூவ் பண்றா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கெல்லாம் நம்ம பேங்க் லெட்ஜர் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஷோ ஆகுது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. தென் வந்து இதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா கொடுக்கறது கிடையாது. இதை எதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கிரீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன அப்படின்னா அது ஒரு அடிஷனல் ஃபீல்டு மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம வேண்டாம்னா நம்ம வந்து அதை ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு அலோகேஷன்ஸ் கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரிசீப்ட் வவுச்சர் இல்லைனா பேமெண்ட் வவுச்சர்ல இருந்து F12 பிரஸ் பண்ணுங்க. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன்ஸ். டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன் இன் தி சென்ஸ் செக் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து டேலி எடுத்துக்கும். அது ஒரு டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன் டிரான்சாக்ஷன் டைப்ல. அமௌண்ட் அப்படிங்கிறது லெட்ஜருடைய அதாவது பேங்க் லெட்ஜர்ல நம்ம என்ன அமௌண்ட் கொடுத்தோமோ அதை நம்ம வந்து டிஃபால்ட் பேங்க் நேமா வந்து அதாவது அமௌண்டா செக்கோடைய அமௌண்டா எடுத்துக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அலோகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அட் த சேம் டைம்ஸ் வந்து ரிசீவ்டு ஃப்ரம் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட்ல நம்ம என்ன லெஜர் நம்ம வந்து ஆப்போசிட்ல யூஸ் பண்ணோமோ அந்த லெஜரை வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ்டு ஃப்ரம்னு டேலி எடுத்துக்கும். ஸோ அது எல்லாமே வந்து டிஃபால்ட் அலோகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த டிஃபால்ட் அலோகேஷன்ஸ் நம்மளுக்கு இருந்தா போதும். மத்தபடி நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போறது கிடையாது. ஸோ வென்எவர் வி ஆர் என்டரிங் அமௌண்ட் இன் பேங்க் லெட்ஜர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்கிரீன் நம்மளுக்கு ஓபன் ஆகுது. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு see the screen. In the sense we can set one configuration to hide the screen. F12 இங்க நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன்ஸ். இன் கேஸ் இந்த ஆப்ஷன் நம்ம எஸ் கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன் நம்மளுக்கு எப்பவுமே கேட்காது. ஓகேங்களா? அந்த அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது மேனுவலா நம்ம அலோகேட் பண்ண முடியாது. ஸோ டேலில டிஃபால்ட்டா நம்மளுக்கு அதுவே வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அமௌண்ட் அண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படிங்கிறது தென் வவுச்சர் டேட்டா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா அதுவே வந்து டேலி அலோகேட் பண்ணிடும். அந்த ஸ்கிரீன் நம்மளுக்கு வேண்டாம்னா நம்மளால வந்து ஹைட் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் கான்ஃபிகரேஷன். யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன். இது நோ கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அலோகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு அகைன் இங்க ஷோ ஆகுது. அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப நீங்க வவுச்சர் ஸ்கிரீன் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பேங்க் அலோகேஷன் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் உங்களுக்கு மெயின் ஸ்கிரீன்ல உங்களுக்கு அப்பியர் ஆகணும். உங்களுக்கு வந்து அந்த டீடைல்ஸ் இங்கே நீங்க தெரியணும். அதாவது நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா F12 கொடுத்து இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷோ பேங்க் அலோகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க எஸ் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீனுக்கான டீடைல்ஸ். இப்போ நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். அக்செப்ட் பண்ணிட்டு பேஜ் பண்றேன்.
இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் அலோகேஷன்ஸ் நம்ம உள்ள என்ன கொடுத்தோமோ, ஓகேங்களா? சோ உள்ள என்ன கொடுத்தோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்கேயே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் எனக்கு அப்பியர் ஆகாது. வி கேன் என்டர் எனி மாடிஃபிகேஷன் ஃப்ரம் மெயின் ஸ்கிரீன் ஆல்சோ. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இதோடைய யூசேஜா நம்ம வந்து பார்க்கிறோம். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதே இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் அகைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அகைன் நான் வந்து கமிஷன் ரிசீவ்ட் நான் வந்து வாங்குறேன். ஸோ 15,000 தீஸ் கமிஷன்ஸ் ஆல்சோ ரிசீவ் ஃப்ரம் அனதர் பர்சன். ஸோ இங்க வந்து 15,000 ருபீஸ் என்டர் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா அலோகேஷன் ஸ்கிரீன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இங்க நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் டீடைல்ஸ் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். தென் பேங்க் நேம் இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கமிஷன் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்றேன்னா எந்த பார்ட்டிகிட்ட இருந்து நம்ம வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ சரவணா சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ட் இருந்து நான் வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணேன். ரிமார்க்ஸ் இன் தி சென்ஸ் யாரு செக்கை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கிற நேம நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ செக் கிவன் பை ஓகேங்களா? செக் கிவன் பை மிஸ்டர் ராகேஷ் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துறேன் மிஸ்டர் ராகேஷ். ஸோ இது அப்படியே என்டர் பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா மெயின் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு அப்பியர் ஆகாது. அக்செப்ட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இன் ஃபியூச்சர்ல டே புக்ல போயிட்டு இந்த வவுச்சர் நான் வந்து எடுத்து என்டர் பண்ணி பார்க்குறேன். என்டர் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ராகேஷ் இருந்து வாங்கியிருக்கோம். சரவணா சாஃப்ட் இருந்து இது வாங்கின செக் இது. தென் அதோடைய டீடைல்ஸ் நம்ம வந்து மெயின் ஸ்கிரீன்ல நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஷோ பேங்க் அலோகேஷன் டீடைல்ஸ். ஓகேங்களா? இதை நான் வந்து நோ கொடுத்துட்டேன் அப்படின்னா we cannot see the details from main screen. If you want to see the details about bank allocation in the sense இந்த அமௌண்ட் ஃபில் வந்து என்டர் பண்ணா இந்த மெயின் ஸ்கிரீன் பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரீனை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் ரிலேட்டடா நம்ம வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பேங்க் ரிலேட்டடா வந்து ரிசீப்ட் வாங்குறோம், அட் த சேம் டைம் பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப தென் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில பிசினஸ்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மலா பிசினஸ்ல இருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்கும்? ரொட்டீனா பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன? ஆன்சர் பண்றீங்களா? ஜேசு சார் ஆன்சரே பண்றது கிடையாது. ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அனிதா சார் ஃப்ரெண்ட் எங்கம்மா? சார் உங்க ஃப்ரெண்ட் எங்க? தெரியல சார். ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஜாயின் பண்றதுல அதாவது கிளாஸஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் வீடியோவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கிரிட்டிக்கல் இருந்தாலும் நான் அகைன் கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? சார் ஓகே. ஸோ அகமது சார் வந்து மைக் ப்ராப்ளம் சொல்றீங்க. பேசுங்க சார். அகமது சார் பேசுங்க. கேக்குதா நான் சொல்றேன்? ஓகே. நீங்க பேச கேட்கல. ரியலி மைக் வந்து மியூட்ல ப்ராப்ளம் தான். அனிதா நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு பிசினஸ்ல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு? சார் அந்த பிசினஸ்ல வந்து நம்ம சப்ளை ஏதாவது ஒரு பொருளை நம்ம விற்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல சார். சூப்பர். அது வந்து பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஓகே மெட்டீரியல் சார். பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னும் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்குள்ள நம்ம மூவ் பண்ணல. அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் இருந்தாலும் அது பர்ச்சேஸ் பில். நான் கேட்கறது என்னன்னா அட்மின் ரிலேட்டடா என்னென்ன செலவுகள் பண்றாங்க ஒரு பிசினஸ்ல. இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம ரெண்ட் கொடுத்ததை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். டெலிபோன் பில் வந்து கட்டினதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான செலவுகள் இருக்கு? டிரான்ஸ்போர்ட்காக எதுனா லாரி அது மாதிரி வாங்குவாங்க சார். லாரி வாங்குறாங்களா? லாரி வாங்குறாங்க அப்படின்னா இப்ப ஒரு பிசினஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அவங்க வாங்குற லாரி வந்து வெஹிக்கிள் அப்படிங்கிற பேசிஸ்ல பிக்சட் அசெட்டா வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் நாட் அட்மின் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். வேற என்ன கெஸ் பண்ணுங்க? டெலிபோன் பில் பே பண்றது, ரெண்ட் கொடுக்கிறது, இந்த மாதிரி வேற என்னென்ன செலவுகள் இருக்கு? எலக்ட்ரிக் பில் கட்டுறது சார். வெரி குட். இபி சார்ஜஸ். இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பென்சஸ் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் மத்த ரெண்டு பேரும் சார் பேச முடியுதா உங்களால? சொல்லுங்க சார். ஓகே சார்.
ரெண்ட் ஓகே, ரெண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேலரி சேலரி ஓகேங்களா. இப்போ ரெண்ட் அண்ட் சாரி இபி சார்ஜஸ் அண்ட் சேலரி பில் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அந்த லெஜர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ நியூவா ஒரு பிசினஸ்ல போயிட்டு நீங்க அக்கௌண்டா ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதுல வந்து லெஜர்னா அதிகமா கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்ட் கொடுக்க போறோம், ரெண்ட்டுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பென்சஸ் இருக்கா, அந்த லெஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்காங்களாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். எப்படி செக் பண்றது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில ஆல்டர் எடுங்க, இங்க லெஜர் எடுங்க, இங்க ரெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வந்து லெஜர் இருக்கு. ஸோ இப்போ ரெண்ட் சம்பந்தப்பட்ட பேமெண்ட் நம்ம டைரக்டா ரெக்கார்ட் பண்ணலாம். நோ நீட் டு கிரியேட் அடிஷனல் லெஜர்ஸ். தென் இபி சார்ஜஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். ஸோ தேர் இஸ் நோ எனி இபி சார்ஜஸ். ஸோ இப்போ இபி சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இபி சார்ஜஸ்ங்கிற லெஜர் இல்ல, we can create a new ledger by selecting create from gateway of tally, then select ledger. இங்க நம்ம வந்து லெஜரோட நேம் வந்து இபி சார்ஜஸ்னே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த லெஜர்னா நீங்க கொடுக்கும்போது ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் வந்து கொஞ்சம் வைக்கணும் ஓகேங்களா. இப்போ இபி சார்ஜஸ் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இ வந்து கேப்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, பி வந்து ஸ்மால்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கரெக்டா வந்து ஒரு ராயல் இருக்காது. இது ஒரு ஹெட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஹெட்டுங்கிறத ப்ராப்பரா நம்ம வந்து கேப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கேபிட்டல் லெஜர் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இபி சார்ஜஸ் அப்படின்னு நம்ம வைக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு நம்ம வந்து வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுல எந்த நேம் வேணுமாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இபி சார்ஜஸ் கம்ஸ் அண்டர் தி குரூப் ஆஃப் இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா. ஸோ பிசினஸ் நடக்கக்கூடிய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து பாக்குறோம். டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் இன்னொன்னு இருக்கு. நான் டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பில்ஸ் ரிலேட்டடா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து கொடுத்துடுறேன். இதுக்கும் இபி பில்லுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் வந்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி நாட் அப்ளிகபிள், அதர்வைஸ் இது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்க அப்படியே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி எல்லாம் லெஜரோட ஹெட் நம்ம என்ன ப்ராப்பரா வைக்கணும், அட் த சேம் டைம்ஸ் அதுக்கான குரூப்பிங் என்னங்கிறத நம்ம கரெக்டா வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இபி சார்ஜஸ் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இப்போ இபி சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கேஷா கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ கேஷ் எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம வந்து இபி சார்ஜஸ்ல போய் கட்டிட்டோம். அதர்வைஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் யூபிஐ மூலமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்திங் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்குங்கிற பட்சத்துல, ஸோ இப்போ நம்ம யூபிஐ மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நம்ம பேங்க் லெஜர் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் பேங்க் லெஜர் தான். தென் வந்து கேஷா கொடுத்தால் மட்டும் நம்ம வந்து கேஷ் லெஜர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பென்சஸை பொதுவா நம்ம வந்து F5 பேமெண்ட் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ F5 பேமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இபி சார்ஜஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இபி சார்ஜஸ் நம்ம வந்து ஒரு 2780 rupees நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கிறோம். த்ரூ கேஷா தான் கொடுத்துருக்கோம், செக்கா இல்ல அல்லது பேங்க் மூலமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா ஹியர் வி கேன் யூஸ் கேஷ் லெஜர். இன்கேஸ் யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணியிருக்கோம், கம்பெனியோடைய கிரெடிட் கார்டு பில் அல்லது ஏடிஎம் மூலமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் லெஜர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பேங்க்ல தான் அமௌண்ட் வந்து டிரெக்ட் ஆகும் அதுக்காக. ஸோ இங்க நான் கேஷ்னே கொடுத்துட்றேன். பட் இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இபி சார்ஜஸ் நீங்க வந்து பிசினஸ்ல பேமெண்ட் பண்றாங்க, இபி பில்ல கொடுத்து கேஷா பேமெண்ட் பண்ணியாச்சு என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு உங்கள்ட்ட வந்து அந்த பில்லை சப்மிட் பண்ணாங்கன்னா நீங்க டைரக்டா இபி சார்ஜஸ்ங்கிற லெஜர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இபி சார்ஜஸ்ங்கிற லெஜர் கிரியேட் பண்ணிட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து தென் வந்து என்ன பண்ணிருங்க, பேமெண்ட் வவுச்சர்ல ப்ராப்பரா எந்த டேட்ல பே பண்ணமோ அந்த டேட் கொடுத்து, டேட் மாத்தணும் அப்படின்னா F2 கொடுத்து டேட் மாத்தலாம், அந்த டேட்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிருங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இபி சார்ஜஸ் பேமெண்ட் பண்றது. ஓகே சார், இப்ப மெயினா வந்து அடுத்த சார்ஜஸ் அடுத்த எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சேலரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ சேலரி அப்படிங்கிறது மந்த் ஆன் மந்த் வந்து பேமெண்ட் பண்றாங்க. ஸோ சேலரி கால்குலேஷன் சேலரியோட லிஸ்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்தந்த பர்சனுக்கு இவ்வளவு சேலரி ஆர்டிஜிஎஸ் பண்ணியாச்சு, அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த சேலரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இன்னும் செக்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல கேஷா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. தென் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்து சேலரிங்கிற ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி
ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவே வந்து மோர் தென் 20 பர்சன்ஸ்னா இருக்கிறாங்க, அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அங்க மேனேஜர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க, சீனியர் ஒரு சில பேர் இருக்காங்க, தென் மல்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. தென் இந்த மாதிரி இருக்கும்போது அங்க இஎஸ்ஐ இருக்கு, பிஎஃப்னா இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா, நம்ம பேரோல் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரோல் ரிலேட்டடா நம்ம வந்து மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து சிம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 5 பேர் வேலை செய்றாங்க சார், இல்ல 4 பேர் வேலை செய்றாங்க சார். அவங்களுக்கு லிஸ்ட் குடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ட பார்த்து நான் வந்து சேலரி அப்படிங்கிறத நான் பில் பண்ண சொல்றாங்க. ஐ மீன் டேலில என்ட்ரி பண்ண சொல்றாங்க. எல்லாமே ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுறாங்க. இல்லன்னா செக் குடுத்துடுறாங்க. சோ இப்படின்னு வச்சுக்கிறோம். செக் குடுத்துறாங்கன்னே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? செக் குடுத்துறாங்க சார். அவங்க பேங்க்ல போட்டு கலெக்ஷன் எடுத்துக்குருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கிரியேட் அ நியூ லெட்ஜர் சேலரிஸ் அல்லது சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு என்ன நேம் வேணுமான்னு வைக்கணும். ஓகேங்களா? சோ சேலரிஸ் இல்லனா சேலரி எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் இதுக்கு நம்ம கொடுக்க போறோம். சோ வேற எந்த ஒரு குரூப்பும் நீங்க கொடுக்க கூடாது. ஒன்லி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்டு அக்செப்ட். ஓகேங்களா? சோ சேலரிஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். சோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா வவுச்சர்ஸ் அப்படிங்கறத எடுங்க. இங்க வந்து எஃப்ஐ பேமெண்ட். சோ சேலரி யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஒன்லி சேலரிஸ் அப்படின்னா வந்து கொடுக்குறேன். இந்த சேலரிஸ் வந்து டோட்டலா வந்து 75,000 ரூபீஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 4 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைன்னா 3 பேருக்கு கொடுத்துருக்கோம். சோ டோட்டலா வந்து 75,000 ரூபீஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ டோட்டல் அமௌண்ட்டை இந்த மாதிரி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிடுங்க. இப்ப கிரெடிட் வந்து செக்கா கொடுத்துருக்கீங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேங்க்ல தான் ரெடியூஸ் ஆகும். சோ நம்ம பேங்க் லெட்ஜரை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ ஹெச்டிஎஃப்சி பேங்க். சோ இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 75,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? ஒன்லி 75,000. இது அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கேக்குது. ஓகேங்களா? சோ செக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குது. சோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 25,000 நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு செக் நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். 25,000 செக் நான் கொடுத்துருக்கேன். அந்த செக்குடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0005 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? 0005 டேட் வந்து என்னங்கிறது கொடுத்துரும். இப்போ ஃபேவரிங் நேம் இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சரண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவருக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இவர் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. இவர் 25,000 வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ரிசீவ் பண்ணிருக்காரு. ரிமார்க்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 25,000 நம்ம வந்து கொடுக்குறேன். இதோடைய செக் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 அப்படிங்கிற செக் நம்பர். டேட் நம்ம கொடுத்துட்டோம். இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன். அவருக்கு நம்ம வந்து செக் கொடுத்தோம். அடுத்த 25,000 நம்ம வந்து செக் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 7. இது யாருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மிஸ் சித்ரா. ஓகேங்களா? சோ சித்ரா அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து செக் வந்து நம்ம 25,000 வந்து நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? சோ 3 பேருக்கு நான் வந்து இந்த மாதிரி எந்தெந்த செக் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அலோகேட் பண்ண முடியும். இது சேலரி நீங்க கொடுத்துருக்கீங்க. பேங்க் மூலமா நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கிற பட்சத்துல இன் ஃபியூச்சர்ல நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா அலோகேட் பண்ண தெரியணும். சோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா கொடுக்க தெரியணும். இது அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன் கேஸ் நம்ம வந்து F12 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஷோ பேங்க் டீடைல்ஸ். ஷோ பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுத்துருக்கோங்கிற பிரேக்கப் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஓகே. சோ நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறத எடுக்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத ஜஸ்ட் நீங்க வந்து ஷிஃப்ட் என்டர் பிரஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்போ நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா சாலரிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சாலரிஸ்ங்கிறது இருக்கு, ரெண்ட் இருக்கு, தென் இபி சார்ஜஸ் இருக்கு, டெலிபோன் பில் இருக்கு. இதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்கு?
வேற என்ன இருக்கலாம் அகமது சார்? சார் நான் வெயிட் சார், என்ன சார்? யோசிக்கிறேன் சார். என்ன எக்ஸ்பென்சஸ் வேற வந்துட்டு கம்பெனில ஒரு பிசினஸ்ல வேற என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கலாங்கிறது தான். இது சார் இன்டர்நெட். ஓகே, சோ டெலிபோன் எக்ஸ்பென்சஸ், டெலிபோன்லயே நம்ம வந்து இன்டர்நெட் நம்ம கொடுத்துறோம், இன்டர்நெட் பண்ணிடுவோம். ஓகே. ஆடிட் ஃபீஸ். வெரி குட், ஆடிட் ஃபீஸ். ஸோ இப்போ ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஆடிட் ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து பில்லு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா செக் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை நம்ம வந்து டேலியில நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா ஆடிட் ஃபீஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்ஜர் வைக்கலாம். ஓகேங்களா, ஒன்லி ஆடிட் ஃபீஸ் அப்ப நான் வந்து லெட்ஜர் நேம் வைக்கிறேன். தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆடிட் ஃபீஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், செக் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வவுச்சர் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன், பேமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு நார்மலா ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, இங்க வந்து 30,000 rupees நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பேமெண்ட் பண்ணியிருக்கேன். கிரெடிட் அப்படிங்கிறது செக்கா நம்ம கொடுத்துருக்கோங்கிறதுனால செக் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணலாம். இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செக் நம்பர் 8 அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இந்த இடத்துல என்டர் பண்றேன். இப்போ ஃபேவரிங் நேம் அப்படிங்கிறது யாருக்கு நம்ம வந்து ஆடிட் ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எந்த செக்ல நம்ம வந்து என்ன நேம் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வெங்கட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஸோ நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால, ஓகேங்களா, அதர்வைஸ் எனக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபேவரிங் நேம் நான் வந்து இது. ஸோ ஆடிட் ஃபீஸ் ஓகேங்களா, நல்ல ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இது கண்டிப்பா வந்து இது. வேற என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அனிதா, கெஸ் பண்ணுங்க. நம்ம வீட்ல என்னென்ன செலவுகள் இருக்கு அப்ப நம்ம பாக்குறோம், அதே மாதிரி ஆபீஸ்ல என்னென்ன செலவுகள் இருக்குங்கிறத நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சொல்லுங்க அகமது சார். வாட்டர் கேன் சார்ஜஸ் இருக்கு சார். வெரி குட். ஸோ வாட்டர் கேன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வாட்டர் கேன் எக்ஸ்பென்சஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ வாட்டர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆபீஸ்க்காக நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, இப்போ ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் சம்பந்தமா நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து சின்ன சின்ன செலவுகள் வந்து அதிகமா நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ வாட்டர் கேன் நம்ம கொடுக்குறது, அட் த சேம் டைம்ஸ் வந்து பூஜா எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து செலவு பண்றது, தென் வந்து டீ ரெஃப்ரெஷ்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து செலவு பண்றது, தென் வந்து ஆபீஸுக்கு தேவையான சின்ன சின்ன ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்குறது, துடைக்கிறதுக்காக கிளாத் வாங்குறது, தென் வந்து கிளீனிங் மெட்டீரியலுக்காக பெனாயில் வாங்குறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் வைக்கலாம், ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் வைக்கலாம். ஸோ காமனா தான் நம்ம வைக்கணுமே தவிர நம்ம இண்டிவிஜுவலா வந்து வாட்டர் கேன் எக்ஸ்பென்சஸ், ஃப்ளவர் எக்ஸ்பென்சஸ், தென் வந்து இந்த மாதிரி ஓகேங்களா கிளீனிங் மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் இப்படி நம்ம வந்து லெட்ஜர்ஸை அதிகப்படுத்த கூடாது. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாம் நம்ம காமனா ஒரு நேம் வைக்கிறோம். அந்த நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெட்ஜரோட நேம் ஆபீஸ் மெயின்டெனன்ஸ். அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நேம் வைக்கிறேன், ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமன் நேம் அண்டர் இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடலாம் ஆபீஸ் மெயின்டெனன்ஸ். அஸ் வெல் அஸ் இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப வவுச்சர் அப்படிங்கிறது கொடுக்குறேன், பேமெண்ட்ல போயிட்டு நம்ம வந்து கிளீனிங் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கிளீனிங் மெட்டீரியல் நம்ம வந்து இங்க வைக்க கூடாது. இதை நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் வைக்கிறேன். கிளீனிங் மெட்டீரியல் டோட்டலா வந்து 185 rupees வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை நான் கிரெடிட்ல போயிட்டு என்ன பண்ணிடுறேன்னா கேஷா கொடுத்துட்டாங்க. ஸோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துறோம். இந்த இடத்துல நரேஷன் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிளீனிங் மெட்டீரியல் அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல நேம் வைக்கணும், கிளீனிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் வைக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் வந்து ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் கேன் வந்து பில்லு கொடுக்குறோம். ஓகேங்களா, அந்த மந்த் ஃபுல்லா வந்து வாட்டர் கேன் சப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளவு வாட்டர் கேன் இருக்கோ அந்த வாட்டர் கேனுக்கு வந்து அவர் ஒரு பில்லு கொடுக்குறாரு, 1235 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை கொடுக்குறாரு. அவர் கேஷா நம்ம வந்து எடுத்து கொடுத்துறோம், நம்மளோட ஆபீஸ் கேஷியர் வந்து கேஷா எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வாட்டர் கேன் எக்ஸ்பென்சஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நேம் வைக்கணும். ஸோ வாட்டர் கேன்
எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி கீழே நரேஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் வந்து வேற என்ன மாதிரியான ஃப்ளவர் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுக்குறாரு. பூ போடுறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போறாரு, 900 rupees வந்து வாங்கிட்டு போறாரு. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஃப்ளவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து லெஜர் வைக்க கூடாது. இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ 900 rupees கேஷா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூஜா எக்ஸ்பென்சஸ் இல்ல அப்படின்னா ஃப்ளவர் காஸ்ட். ஓகேங்களா. சோ இப்படி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்த நரேஷன்ல நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிடும். ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் வேற என்ன செலவு, சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். நியூஸ் பேப்பர் போடுறவர் வர்றாரு. ஓகேங்களா. சோ நியூஸ் பேப்பர் நம்ம வந்து கொடுக்குறோம். சோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம வந்து வைக்க கூடாது. சோ பூஜா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த காஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு 450 ரூபாய் வந்து மந்த்லி நியூஸ் பேப்பர் காஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. சோ நியூஸ் பேப்பர் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்றேன் நியூஸ் பேப்பர் காஸ்ட். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கிளியர். இப்படி சின்ன சின்ன நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். சொல்லுங்க சார். அந்த ஸ்வைப்பிங் மிஷின் ரெண்ட் போகுதுல சார், மந்த்லியா அது எப்படி சார் அது? இப்போ சில ஸ்வைப்பிங் மிஷின் அப்படிங்கிறது அது வந்து யார் நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அது மந்த்லி பேசிஸ்ல இருந்தாலும் நம்ம வந்து மந்த்லி இதுல நம்ம அதோட காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ ரொம்ப கம்மியா மந்த்லி வந்து லெஸ் தென் 1000 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லேயே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம சேர்க்கணும். பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ கிரியேட் எடுக்கிறேன், லெஜர் எடுக்கிறேன், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அப்போ நான் வந்து நேம் வைக்கிறேன். ஸோ பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, பிரிண்டிங்கான ஸ்டேஷனரிஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம், ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா. இந்த மாதிரியான டைம்ல நம்ம வந்து கேஷா கொடுக்குறோம் அல்லது செக்கா தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ சம்திங் பேங்க் மூலமா இருந்தாலும் சரி, எனிதிங் பேமெண்டா நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிற உச்சில் எடுங்க, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்வைப்பிங் மிஷினுக்கான ரெண்ட் 1500 ரூபாய் பெர் மந்த். ஓகேங்களா. பெர் மந்த் அப்படிங்கிற பட்சத்துல சரி அதோட பேமெண்ட் எப்ப நம்ம பேமெண்ட் பண்றோமோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்பென்சஸ் தான் நீங்க வந்து இந்த மாதிரி வவுச்சர்ல பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கேஷா கொடுக்குறோம் அப்படின்னா கேஷ். ஸோ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிடுறேன் 1500 கீழே வந்து என்ன பண்ணிடுறேன் ஸ்வாப்பிங் மிஷின் ரெண்ட். அப்ப நான் வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு நேம் வச்சிருக்கேன். ஸோ லெஸ் தென் 5500 இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ரேட்டுக்குள்ளதான் இருக்கும். அதோட அதிகமா இருக்கு 5000 6000 இருக்கு அப்படின்னா நம்ம ஆனுவல் காஸ்ட் வந்து மோர் தென் ஒரு 20,000 30,000 வருதுங்கிற பட்சத்துல நம்ம we can create a separate ledger swapping machine rent under indirect expenses. அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 10,000 or 15,000 தான் சார் ஆனுவல் காஸ்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னா நம்ம அதை பர்டிகுலர் காஸ்ட்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஒரு 785 நான் வந்து இங்க செலவு பண்றேன், கேஷா கொடுக்குறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ் காஸ்ட் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா. தென் வந்து பிரிண்டிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்னொரு சின்ன பேமெண்ட் வச்சிருக்கோம். என்ன பேமெண்ட் அப்படின்னா இங்க் ஜெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 350 ரூபாய். ஓகேங்களா. இங்க் ஜெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்க் ஜெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கு நான் போயிட்டு நம்ம இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸ்பென்சஸ் தனித்தனியா நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதிகமா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா லெஜர் வந்து வந்துடும். ஓகேங்களா. இப்போ A4 சீட் வாங்குறோம், அதே நான் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளவு அப்படின்னா 850 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு 3 பண்டல் வாங்கியிருக்கோம். இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் A4 ஷீட் பர்ச்சேஸ், A4 பேப்பர் பர்ச்சேஸ் அல்லது A4 ஷீட் பர்ச்சேஸ் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துறேன். இல்லைன்னா A4 ஷீட் காஸ்ட். ஸோ நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து லெஜர் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். எதுக்காகனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதை நான் வந்து டீட்டெயிலாக நான் பார்க்கும்போது இந்த இடத்துல இது லெஸ்ஸர் அமௌண்டா வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதுல இருக்கும் லெஸ்ஸர் ஹெட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ நான் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ் அப்படிங்கிறத எடுத்து என்டர் பண்றேன். எனக்கு வந்து எந்த மந்த் என்னென்ன மந்த் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கீழே கிராஃப் கூட எனக்கு வந்துடும். இது அகைன் நான் வந்து என்டர் பண்றேன். என்னென்ன வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது.
ஸோ கேஷ் 1500, 755, 350 இப்படி சம்திங் கொடுத்துருக்கோம். இது என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு F12 ப்ரெஸ் பண்றோம். ப்ரெஸ் பண்ணிட்டு ஷோ நரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க நான் வந்து ஷோ நரேஷன்ஸ் கொடுக்குறேன். இது அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுல நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு என்னென்ன செலவுன்னு நம்மளுக்கு வந்துடும். இதுக்கு என்ன பண்ணியிருப்போம், நார்மலா இந்த ஸ்வாப்பிங் மிஷின் 2 கொடுக்குறோம்னா அவன்கிட்ட வந்து பில்லு வாங்கியிருப்போம். அந்த கேஷை யார்கிட்ட வாங்கிட்டு போனாங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ராப்பர் வவுச்சர்ல கையெழுத்து வாங்கியிருப்போம். அந்த வவுச்சரையும் அந்த பில்லையும் பின் பண்ணி நம்ம தனியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கான ஃபைல் மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பில் இருந்துச்சுன்னா பில்லை நம்ம கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா மெமோவை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா. சின்ன கடையில வாங்கணும்னா மெமோ. இதுவே நம்ம ஒரு சூப்பர் ஸ்டோர்ஸ்ல சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா பில்லு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து ஆடிட் பண்ண முடியும். கிளியர் சார். வேற என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம்? மெயினா அந்த டீ எக்ஸ்பென்சஸ் வரும். வெரி குட். மெயினா டீ எக்ஸ்பென்சஸ். அதுக்கு அடுத்து இப்ப டீ இப்ப கம்பெனில ஆபீஸ்ல இப்ப ஏதாச்சும் அசெட், இப்ப கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்களே, ஒயரிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். அது வந்து என்ன மாதிரி லெஜர்ல போனாலும் சூப்பர். சோ இப்போ வந்து நான் வந்து இந்த டீ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். டீ எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா கூடாது. இப்ப டீ எக்ஸ்பென்சஸ் யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கெஸ்ட் யாராவது வராங்க, ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு நம்ம கொடுக்குறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு வேற என்னென்ன செலவுகள் நம்ம பண்றோம் அப்படின்னா லஞ்ச் ஏதாவது நம்ம வந்து டீம் லஞ்ச் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. வேற ஏதாவது கிஃப்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. அவங்க பர்த்டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அவங்களோட ஆனிவர்சரிஸ் அந்த எனிதிங் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோங்கிற பட்சத்துல ஒரு சில காஸ்ட் நம்ம வந்து செலவு பண்றோம். ஸோ இன்க்ளூடிங் டீ, டீம் லஞ்ச், தென் அதர் ஸ்டாஃபுக்கான செலிப்ரேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற நேம்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வைக்கணும். இதான் வந்து என்ன அப்படின்னா ரியல் திங். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறேன். பேமெண்ட் வவுச்சர் கேஷா நம்ம வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா கேஷா தான், கேக் வாங்குறது இதுக்கு சின்ன சின்ன செலவு நம்ம கேஷா கொடுத்துருப்போம் இல்லையா. அதனால இப்போ ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3500 நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். இது ஆபீஸ்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய செலவு மட்டும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து பர்த்டே. ஓகேங்களா. ஒரு ஸ்டாஃபுக்கு பர்த்டே மிஸ்டர் இளங்கோ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ மிஸ்டர் இளங்கோக்கான ஹாப்பி பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்ட் இருந்து ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கி ஒரு 300 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லிட்டு என்ன பண்ண கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு 5000 ருபீஸ்க்கு. ஆனா அதுல ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அதை தான் நம்ம இந்த கணக்குல செய்யணும். ஓகேங்களா. ஸோ டோட்டல் காஸ்ட் நம்ம வந்து இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு நம்ம வந்து கொடுத்தோம், நமக்கு ஆபீஸோட ஸ்பான்சர் என்னங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டர் இளங்கோ ஹெச்பிடி செலிப்ரேஷன் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்குறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர், இதை நம்ம ஸ்டாஃப் வெல்ஃபேர் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு டோட்டல் மந்த்லி டீ எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அமௌண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. டீ அண்ட் ஸ்நாக்ஸ். ஓகேங்களா. இதே மாதிரி டீம் லஞ்ச் நம்ம கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்கே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா டீம் லஞ்ச். ஓகே. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃபீஸ் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் தனியா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மெயின்டைன். அனதர் எக்ஸாம்பிள் வந்து பெட்டர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். சில ஆர்கனைசேஷன்ல ஜென்ரல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேம் வைப்பாங்க, ஜென்ரல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் சம்பந்தப்பட்ட மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா. ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் கிடையாது,
ரிப்பேர்ஸ் அண்ட் அந்த ரிப்பேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ். தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கான லெஜர் கிரியேட் பண்றீங்க வவுச்சர். ஸோ இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜென்ரல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி வயரிங்காகவோ அல்லது நம்மளுடைய ஃபேன் அல்லது ஏசி இந்த மாதிரியான ரிப்பேரிங் வந்திருக்காங்க. ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட ரிப்பேரிங். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடுறோம் ஒரு 1500 நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டோட்டலா. ஓகேங்களா, சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது லேபருக்கான சார்ஜஸ், அவர் அந்த மெட்டீரியல் வாங்கணும் இந்த மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லிட்டு பில்லு கொடுத்துருப்பாரு, இது வாங்கிருக்கேன் அது வாங்கிருக்கேன், அதை எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு கொடுத்தோமோ அதை நம்ம 1500 ரூபான்னு கொடுத்துட்டு கேஷ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கேஷ் நம்ம கணக்காட்டிடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் அப்ப நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நேம் வைக்கணும். இந்த 1500 ரூபாய் யார் வாங்கினாரோ அவர்கிட்ட இருந்து நம்ம வவுச்சர்ல கையெழுத்து வாங்கியிருப்போம், அதை நம்ம ப்ரூஃபா வச்சு இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து காமிக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து ஜென்ரல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் 1500 ரூபாய் அகைன் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2500 சம்திங் நான் வந்து கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா ஏசி ரிப்பேர், ஏசி சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி ஜென்ரல் காஸ்ட் இருக்கும்போது நரேஷன்ஸ் நம்ம கண்டிப்பா ஏசி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அடுத்து அகைன் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஆபீஸ்ல யூஸ் பண்ற பிரிண்டர் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, அதை ரிப்பேர் பண்றதுக்காண்டி ஒருத்தவங்க வர்றாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ் அந்த காஸ்ட்ல சேர்க்கணும். ஓகேங்களா, பிரிண்டருக்கான ரிப்பேர் இருந்தா பிரிண்டிங் காஸ்ட்ல நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ பிரிண்டிங் காஸ்ட் பிரிண்டர் ரிப்பேர் பண்ண வந்திருக்காரு, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து இது பிரிண்டர் ரிப்பேர் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுங்க. ஸோ அந்த பிரிண்டருக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோங்கிறத தனியா நம்ம வந்து காஸ்ட் எடுக்கணும். அப்ப இந்த செலவுல நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேஷன்ல காமிச்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல இது ரிலேட்டடா அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு கட்டத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுக்கிறீங்க, என்டர் பண்றீங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறீங்க. இங்க பார்த்தா வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ரொம்ப அதிகமா இருக்கு, என்னப்பா ரீசன், என்ன இவ்வளவு என்ன பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி செலவு பண்றீங்க, அப்படி என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. என்டர் பண்றோம், F12 கொடுக்குறோம், நரேஷன் எஸ் கொடுக்குறோம், கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து செக் பண்றோம், ஸ்கிராப்பிங் மிஷின் ரெண்ட் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு, ஆபீஸ் மிஷினரி காஸ்ட் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு, ஓகே இன்ஜெட் காஸ்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம இதை வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து இந்த செக் பண்ணி ஓகே இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து பிரிண்டர் ரிப்பேர் ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, அதிகமா வருது பிரிண்டர் ரிப்பேர் மட்டும் எத்தனைப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கறாங்க, அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் டேட்டாவை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிண்டர் ரிப்பேர் மட்டும் தனியா நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம இதுக்கான காஸ்ட் எந்த பிரிண்டர் அது அதை பேச ரீப்ளேஸ் பண்ணிருங்க, அதை கொடுத்துட்டு வேற வாங்குங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். கிளியர்? ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம வந்து கேஷா நம்ம செலவு பண்ணக்கூடியது இதுதான். இதே மாதிரி ஆபீசஸ்ல நீங்க வந்து கேஷா நீங்க வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ ரியல் திங்ஸ் படிக்கிறது ஈஸி, ஆனா வந்து வேலை பார்க்கறது கஷ்டம். ஸோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஆபீஸ்ல வந்து அக்கௌண்டா ஒர்க் பண்றீங்க அல்லது இன்டர்வியூ போறீங்க, டேலியில சேலரி கொடுக்கறது, டெலிஃபோன் பில்லு கட்டுறது, இபி சார்ஜஸ் கட்டுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் என்ட்ரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த ஒரு வீடியோ போதும், நீங்க அதுக்கான கான்பிடென்டோட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி பண்ணலாம். சம்பளம் கொடுக்கறது, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறத ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல பயப்படவே வேணாம். சம்பளம் இங்க எத்தனை எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க, 10 எம்ப்ளாயா, அசால்ட்டா நம்ம என்ன பண்ணலாம், சேலரிங்கிற ஒரு லெஜர் டோட்டலா கொடுக்குற சம்பளத்தை நம்ம கொடுக்க போறாங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து டோட்டலா வந்து நம்ம வந்து டெபிட் பண்ணிட்டு கிரெடிட் பண்ண போறோம், இவ்வளவுதான் நடக்க போகுது. ஃபியூச்சர்ல பிரேக்கப் வேணும், யாராருக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா நம்ம வந்து அதுக்கான ரெக்கார்டை வந்து தனியாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நோட்டு போட்டு கூட எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சேலரிங்கிறது அட்டனன்ஸ், அவங்களோட அட்டனன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து ஒரு இபி சார்ஜஸ் பே பண்ண பில்லையோ அல்லது டெலிஃபோன் பில் கட்டின பில்லையோ உங்க டேபிள்ல வச்சுட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பில்லை வந்து எடுத்து பார்க்கணும், இபி சார்ஜஸ் பில்லு, ஓகே இபி சார்ஜஸ்ங்கிற லெஜர்ல நம்ம வந்து பேமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். டக்குன்னு வந்து அந்த பில் எடுக்கிறீங்களா, பேமெண்ட் ஏதோ செலவு பண்ணிருக்காங்க, டேரக்டா பேமெண்ட், என்ன பில், இபி சார்ஜஸ், இபி சார்ஜஸ் இல்ல அது பிஎஸ்என்எல் சார்ஜஸ், டெலிஃபோன் பில், ஓகே டெலிஃபோன் பில் சார்ஜஸ், ஓகேங்களா நெட்டுக்காக பேமெண்ட் பண்ணிருக்காங்க, ஸோ நம்ம வந்து டெலிஃபோன் அண்ட் இன்டர்நெட் சார்ஜஸ், அதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹெட்லேயே நம்ம வந்து காமிச்சிடும். டக்குன்னு போறீங்க, சின்ன சின்ன செலவுகள் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க, அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரிப்பேர் பார்த்ததுன்னு இருக்கு, ஒன்று வந்து
கரண்ட் வேற ஏதாவது ஸ்டேஷனரிஸ் வாங்கினதுன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பூ போட்ட பையனுக்கு கொடுத்த காசா இருக்கு, இன்னொன்னு வாட்டர் கேன் போட்ட பையனுக்கு கொடுத்த காசா இருக்கு. ஸோ இப்படி தனித்தனியா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அது என்ன லெஜர்ல அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பொதுவா நம்ம என்ன படிச்சோம், பூ போட்ட பையனுக்கு கொடுத்த காசு, சின்ன சின்ன கிளீனிங் மெட்டீரியல் வாங்கினது, இது எல்லாம் நம்ம வந்து ஆபீஸ் மெயின்டெனன்ஸ்ங்கிறதுல சேர்க்கணும். தென் வந்து சின்ன சின்ன ஸ்டேஷனரிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, பென், பென்சில், எரேசர், தென் வந்து அதுக்கான சின்ன சின்ன ஃபெவிக்விக்கான இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமா தேவைப்படும். தென் வந்து இது சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு, A4 சீட் வாங்கினது இப்படின்னா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிஸ். கிளியர். ஸோ இதுதான் வந்து என்ன ரியல் ஃபீல்டு அப்படின்னு நீங்க போகும்போது வந்து என்ன பண்ணணும்னா நீங்க தயாரா போகணும். படிக்கிறது அப்படிங்கிறது 1 ஹவர்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிச்சுட்டோம். ஸோ ஆனா வந்து நம்ம ரியல் ஃபீல்ட்ல ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல பயப்படாம இதை நீங்க ரியல் ஃபீல்ட்ல இப்படிதான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டை மட்டும் நீங்க வளர்த்துக்கணும். ஓகேங்களா அனிதா? எஸ் சார். அகமது சார் நீ தான் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா. ஸோ ரெகுலரா வந்து ஜாயின் பண்ண பாருங்க. அட் த சேம் டைம்ஸ் மைக் அப்படிங்கறத வந்து கரெக்டா நீங்க வச்சுக்கிறீங்க. ஸோ அதை பேஸ் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இன்டராக்டிவா செஷன்ஸ் இருக்கணும் அதுக்காக. ஸோ அனிதா வந்து உண்மையிலேயே நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான பூஸ்டப் ஓகேங்களா, நம்ம வந்து ரியல் செஷன் பாக்குறோங்கிறதுக்கு. அதர்வைஸ் இந்த இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல நான் வாட்டில் தனியா உட்காந்து செஷன்ஸ் நான் வந்து வீடியோ போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம் செஷன்ஸ் எல்லாம். பட் அதுல வந்து கரெக்டா நம்மளுக்கு கிளாரிட்டி வராது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இதை எஃபெக்டிவா நம்ம வந்து கொண்டு போக முடியும். தென் உங்களுக்கு தேவையானதை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அதற்கான கிளாரிட்டியோட நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் செஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவேன். இது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு ஒரு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜேசு சார் வந்து என்ன கண்டிஷன் தெரியல, பட் அவர் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணிடுவாரு. பட் வந்து கண்டினியூஸா அவர் வந்து கிளாஸஸ் கவனிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து அவர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அதனால அவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஸோ இதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதர்வைஸ் நம்ம நாளைக்கு செஷன்ல இதோட கண்டென்ட் பார்ப்போம். ஓகேங்களா சார்? ஒரு டவுட். இந்த அக்ரூவல் பேசிஸ் இருக்குல்ல சார், அது வரும்ல சார், கவர் ஆகும்ல அக்ரூவல்? அதை நான் வந்து என்ன பண்ணுவோம் போக நம்ம வந்து அதை பார்த்துருவோம். அது ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் பண்ணது டைரக்ட் பேமெண்ட். அக்ரூவல் நம்ம வந்து என்னன்னு நம்ம வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு கூட நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை. அனிதா இந்த அக்ரூவல் அப்படிங்கிறது வந்து நியூ கான்செப்ட். அது வந்து என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. இட் இஸ் நாட் a bigger thing, ஈஸி. ஓகேங்களா. அது ஒன்றும் பெரிய விஷயம்னா கிடையாது. நம்ம நாளைக்கு வந்து கிளாரிட்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.